மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்ட செம்மங்குளம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மங்குளம் அருகே உள்ள பால சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேந்திரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராஜேந்திரன், விவரங்கள். மயிலாடுதுறை நகரின் முக்கிய பகுதியான செம்மங்குளம் இதிலிருந்து இரவு ஒரு 11 மணி அளவில் நாய்கள் புரட்டி கொண்டு சென்றதால் பொதுமக்கள் பார்க்கும்போது ஒரு பயம் ஏற்பட்டது. அவருடைய அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது சிறுத்தை ஒன்று பாய்ந்து சென்று தெரிய வந்தது. உடனடியாக மயிலாடுதுறை காவலர் மற்றும் வனத்துறையினர் தகவல் தெரிவித்து அவர் தேட ஆரம்பித்தனர். விடிய தேடி வந்தனர். காலையில் அந்த பாலசரஸ்வதி பள்ளிக்கூடத்துக்கு அருகில் உள்ள ஒரு பழைய பழங்காவிரி என்று ஒரு காவிரி ஓடுகிறது. அதுக்கு அந்த ஆற்று பக்கத்தில் ஒரு பன்றி ஒன்று கடித்து குதிரப்பட்டு கிடந்தது. அதனால் இதை கண்ட மேலும் மீதியடைந்தனர். குறித்து வனச்சர அலுவலர் டேனியல் ஜோசப் மற்றும் அந்த குழுவினர் குழுவினர் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. போலீசார் தேடுதல் வேலை ஈடுபட்டிருக்காங்க. இதுவரை எங்கிருந்து சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பள்ளிக்கு அருகில் பாடந்த கட்டிடங்களும் ஓரளவுக்கு மரம் செடிகளிலும் கூடிய காடுகள் மாதிரி பகுதி இருப்பதால் அங்கே பதுங்கிக்கலாம் என்று ஒரு பயம் ஏற்பட்டது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை செய்து அந்த பள்ளிக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார். இந்த சிறுத்தை மீட்பதற்காக கோயம்புத்தூரில் இருந்து தனிப்படை வரவழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேந்திரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.